ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹைதராபாத் பன்னீர் டிக்கா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க. புரட்டாசி மாதம் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடவே முடியாது. நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. அவங்களுக்கான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நான்வெஜிடேரியன் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பிரியாணி. நார்மலாக சாப்பிட்ற பிரியாணியை விட இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் இது சூப்பராக இருந்துச்சு, நீங்களே சொல்லுவீங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இந்த பன்னீர் டிக்கா பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்க போகிறோம். இந்த ரைஸை குக் பண்ணிவிட்டு பாதி மட்டும் குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் 1.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த அரிசியை நம்ம வேக வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரியாணியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, அரிசி ஃபுல்லாக உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்து பாருங்கள். இது எல்லாமே நம்ம பாதி மட்டும் வேக வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் செய்ய போகிறோம். அதனால் ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயும் நம்ம தம் போட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் பாதி மட்டும் குக் பண்ணிக்கலாம். அந்த அரிசி எல்லாமே தண்ணி லைட்டாக கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறது கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் பார்த்து அரை வேக்காடு நம்ம வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும். இந்த பாஸ்மதி ரைஸை மட்டும் பார்த்து குக் பண்ணணும். தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரிசியோடய அன்னாச்சி பூவும் ஒரு 4 கிராம்பும் சேர்த்துருக்கேன். இதோட ஃப்ளேவர் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் உங்கள் பிரியாணியில் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். எதுக்காக ஆயில் சேர்க்குறோன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம வடித்து எடுத்ததுக்கப்புறமும் ரைஸ் பளபளன்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். கரண்டியை வச்சு அரிசியை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி குக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். இன்னும் குக் ஆகலை. இப்போ தான் நம்ம போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் ஆச்சுன்னா போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள், முன்னாடிக்கு அரிசி நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம வடித்து விட்டுறலாம். அரிசி வெந்துருச்சான்னு பார்க்குறது பார்த்திங்கன்னா கையில் எடுத்து ஒடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அரிசியாகவும் இருக்கணும், கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அரிசியை வடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்ட பேன் எதாவது இருந்துச்சுன்னா இதில் மொத்தமாக நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா போதும். தண்ணி எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும். ரைஸ் எல்லாமே நமக்கு மேலே நின்றுடும். ஃபுல்லாக நமக்கு தண்ணி எல்லாமே நல்லா வடித்து கொடுத்துரும். இல்லைனா நீங்கள் வடிக்கிற மூடி எதாவது இருந்துச்சுன்னா கூட வடிச்சிக்கலாம். ஸோ 2 மெத்தடில் கூட பண்ணலாம். நான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இது பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு கஷ்டமே இருக்காது. பிரியாணி பண்ணுறதுக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பன்னீரில் நம்ம டிக்கா பண்ண போகிறோம். டிக்கா பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் டிக்கா பண்ணுறதுக்கு தேவையான அந்த வெங்காயம் லேயருக்கு பாருங்கள், ஒன்று ஒன்றா அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி பிரித்து நம்ம டிக்கா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம அந்த ஸ்டிக்கில் குத்தி அந்த மாதிரி ஃபுல்லாக ஹீட் பண்ணி இதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வெங்காயத்தை ஃபுல்லாகவே நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இதே மாதிரியே. அடுத்து நான் கேப்சிகம் ஆட் பண்ண போகிறேன். அந்த ஸ்டிக்கில் நான் வைக்கிறதுக்கு க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2 கார்னருமே கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு அந்த ஷேப்பு. நிறைய பேருக்கு அந்த ஷேப்பாக எப்படி கட் பண்ணணும் தெரியாது. ஸோ அவங்களுக்காகவும் நான் அன்றைக்கி கட் பண்ணி நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிடலாம். குடமிளகாயெல்லாம் ஒரே ஷேப்லேயே நமக்கு வந்துடும். ஸ்கொயராக வந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி மீதி இருக்கிற பாதையும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் குடமிளகாயும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தக்காளியை நான் அதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்குது பாருங்கள், அந்த விதை எல்லாமே கத்தியால் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 4ஆக டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நமக்கு அந்த ஷேப் மாதிரி ஸ்கொயராக வந்துடும். தக்காளி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த புளிப்போடு நமக்கு சாப்பிடும்போது அந்த டிக்கா பிரியாணி சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் தக்காளி சேர்க்குறேன். அதே மாதிரி வெங்காயம், அதே மாதிரி குடமிளகாய், அதேமாதிரி தக்காளி, இது 3 கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போடும்போதும். ஸோ அதுக்காகவும் நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பன்னீரை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 பேக்கெட் பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 1 பேக்கெட் நம்ம ஃபுல்லாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பன்னீரையும் நம்ம ஸ்கொயராக ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸுமே ஸ்கொயராக ஒரே ஈக்குவலாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிக்கில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம டிக்கா பண்ண போகிறோம். அதனால் மசாலா நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் மட்டும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தயிர் வந்து கொஞ்சம் போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் புளிப்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கஸ்தூரி மேத்தி நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச வெந்தயக்கீரை. ஸோ இதை வந்து லைட்டாக வந்து கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கையால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம லெமன் சேர்க்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால லெமன் தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் தயிர் போடலை அப்படின்னா நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் பீசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை இப்படியே ஊற வச்சுட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி கூட நம்ம டிக்காவாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணியில் ஆட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். வெங்காயம், கேப்சிகம், தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த பன்னீரோடு சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அதுலேயும் மசாலா ஊறும். நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ்லேயும் மசாலா இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவே போதும் நமக்கு வெஜிடபிள்ஸுக்கு நமக்கு பன்னீருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பன்னீர் டிக்கா நல்லா ஊறணும். ஒரு 10 நிமிஷம் கூட ஊறுச்சுன்னா போதும். 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஸ்டிக்கில் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறேன். குடமிளகாய், பன்னீர் அது மாதிரி மாற்றி மாற்றி சேர்க்க போகிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி குச்சியில் வந்து இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி நம்ம வந்து அதை மாதிரி குத்திக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தக்காளி வச்சிங்கன்னா அப்புறம் வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் பன்னீர் சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா வைங்க. மொத்தமாக வச்சுன்னா எல்லா காயும் ஃப்ளேவர் நமக்கு ஒரே இதுலேயே இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டிக்காக ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணதை நம்ம வந்து கேஸில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேனில் கூட ஆயில் ஊற்றிட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும், கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி டேரெக்டாக ஹீட் பண்ணுறது நான் செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு பன்னீர்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுட்டு அதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஒரு சில விஷயம் தெரியாது. ஸோ அதுக்காக நான் வந்து ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது ரொம்ப ஹீட் பண்ண முடியாது. லைட்டாக தான் ஹீட் பண்ண முடியும். இதுவே நம்ம வந்து பேனில் போட்டு ஹீட் பண்ணும்போது நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேனில் உங்களுக்கு நான் ஹீட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து பிரியாணிக்கு வந்து வெங்காயம் ஆட் பண்ணி நான் வந்து மேலாப்பில் போடுவேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்து நம்ம வந்து பேனில் வந்து நம்ம பன்னீர்லாம் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி ஆயிலில் போட்டு நம்ம அந்த பிரியாணியில் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா முருகலாக இருக்கிற மாதிரி நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆயில் வந்து நல்லா எக்ஸஸாக ஊற்றுனீங்கன்னா நல்லா முருகலாக வரும். இந்த மாதிரி கம்மியான எண்ணெயில் நீங்கள் வதக்கும் போது உங்களுக்கு அந்தளவுக்கு முருகலாக கிடைக்காது. எனக்கு வந்து ரொம்ப முருகலாக வேணான்றக்காக நான் அந்த மாதிரி லைட்டாக நான் மட்டும் வதக்கிக்கிறேன். கொஞ்சம் அந்த நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற மாதிரி வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கும்போது வெங்காயம் நல்ல கலர் மாறும். இங்கே பாருங்கள் எந்த அளவு கலர் மாறி இருக்குது. இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை எல்லாமே நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி பொரித்து போடும்போது அந்த பிரியாணியில் சேர்க்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம பொரித்து நம்ம வேறு ஒரு பிளேட் எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். திரும்பவும் அதே பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஸ்டிக்கில் வந்து நீங்கள் வந்து பன்னீர் டிக்கா பண்ண முடியாதவங்களுக்காக நான் பேனில் எப்படி நம்ம ஃப்ரை பண்ணி காமிக்கிறதுன்னு உங்களுக்கு அதையும் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி அப்படி டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. திருப்பி திருப்பி போட்டு பண்ணிட்டீங்கன்னா போதும். பர்ஃபெக்டாக பன்னீர் எல்லா காய்கறியும் நல்லா குக் ஆகிடும். இதை நம்ம அப்படியே பிரியாணியில் போட்டு நல்லாயிருக்கும். இதை டேரெக்டாக கூட நம்ம பன்னீர் டிக்காவை கூட சாப்பிட்டுக்கலாம். பன்னீர் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி கரண்டியில் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா போதும், ஈவனாக எல்லா பக்கம் குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடலாம். ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ் தான் சீக்கிரம் குக் ஆகிடும். பன்னீர் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பன்னீரை ஃபுல்லாக நம்ம அந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பன்னீர் டிக்காக்கு தேவையான பன்னீர் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேன்லேயே தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம முக்கியமாக சேர்ப்போம்.
பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். போட்டிருக்க பொருள் எல்லாமே லைட்டாக நல்லா கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணிக்கு என்னென்ன செய்வோமோ அது எல்லாமே போட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து வதக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம். அந்த பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கையால் வந்து ஃபுல்லாக நசுக்கிட்டு சேருங்க. அப்போ தான் நமக்கு லேயராக பிரியும். சீக்கிரம் நமக்கு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரும். வெங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு. கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் வதக்கியிருக்கோம், பொரிச்ச வெங்காயமாக. இது வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம். இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். திரும்பவும் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்காவது வெங்காயம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீட்டு பச்சை மிளகாய் தான் 1 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து குண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது எங்கள் வீட்டில் விளைஞ்சது, அதனால் ஒரு 4 கிட்ட சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ கரண்டியால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன். 2 தக்காளி மட்டும் தான். ஆல்ரெடி வந்து டிக்கா பண்ணுறதுக்கும் நம்ம வந்து தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப சேர்க்க வேணாம். 2 தக்காளி மட்டும் எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து பிரியாணி இன்றைக்கி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பேனை யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து தம் போட்டு பண்ணி நீங்கள் வந்து பெரிய பேன் யூஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதே மாதிரி பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது எல்லாமே ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் ஈக்குவலாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மட்டும் தயிர் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணியில் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ அதுக்காக தான் தயிர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும். தயிர் இல்லைனா நீங்கள் எலுமிச்சப்பழம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். கரண்டியால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதோடய சேர்த்து நம்ம ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரைஸில் கொஞ்சம் போட்டிருக்கோம். அது வெங்காயம் வதக்கும் போது போட்டிருந்தோம். இப்போ வந்து ரைஸ் போட போகிறோம். அதனால் உப்பு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் சேர்த்துட்டு கரண்டியால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உப்பு, காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா ரைஸ் போட்டு நம்ம தம் போடுறதுனால நெக்ஸ்ட்டு நம்ம எதுவுமே ஆட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், பன்னீர் டிக்காவுக்கு தேவையான பொருள் அது எல்லாத்தையுமே பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். மீதி பாதி வந்து ரைஸ் போட்டதுக்கப்புறம் மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் பாதி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். வடித்து நல்லா ஆறி போயிருக்கு ரைஸு. இப்போ அந்த ரைஸை சேர்த்துட்டு தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடித்து வச்சுருக்க ரைஸை பாதி சேர்த்துட்டு நம்ம வந்து டிக்கா பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் நம்ம மேலாப்பில் லைட்டாக சேர்த்துட்டு திரும்பவும் ரைஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் கொஞ்சம் அதே மாதிரி அந்த மசாலா கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக அந்த மசாலா கொஞ்சமும் இருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்க்குறோம். அதே மாதிரி கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். வெங்காயம் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் பாருங்கள், லாஸ்ட்டாக அதை நம்ம மேலாப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்துட்டு தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வேஸ்டான தோசை கல் எடுத்துக்கோங்க. தோசை கல் மேலே நம்ம பண்ண பிரியாணியை தூக்கி நம்ம அது மேலே வச்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வெயிட்டுக்காக நான் வந்து பூண்டு நசுக்கிற கல்லை தூக்கி நான் மேலே வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெத்தட்லேயும் தம் போடலாம். இல்லைனா தண்ணி ஏதாவது மேலே வெயிட்டாக கூட வச்சு கூட நீங்கள் தம் போடலாம். ஸோ நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் இதே மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் மட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் தம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு நான் எடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள் ரைஸ் எல்லாமே நல்லா குக்காக இருக்குது. கரண்டியால் லைட்டாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம போட்ட பன்னீர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். லாஸ்ட்டாக வந்து திரும்பவும் வந்து கொத்தமல்லி, புதினா இலையை கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட வேண்டியதான். செம்ம ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக கூட பிளேட்டில் போட்டுட்டு கூட அப்புறமா நம்ம சாப்பிடும்போது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எனக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் வந்து டேரெக்டாக மொத்தமாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரைஸும் அந்த கிரேவி தனித்தனியாக தெரியும். நான் வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு இந்த டேஸ்ட்டில் பிடிக்குன்றக்காக நான் மொத்தமாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து தனித்தனியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு சாப்பிடலாம், கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஹைதராபாத் ஸ்டைலில் பன்னீர் டிக்கா பிரியாணி எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு நான்வெஜிடேரியன் சாப்பிட்ற அந்த எண்ணமே வரவே வராது. இந்த மாதிரி ஒரு பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுவும் இந்த பன்னீரோட இந்த பிரியாணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.